விமான போக்குவரத்து துறையில் இருக்கும் பிரச்சினைகள் குறித்தும் தமிழ்நாட்டில் புதிய விமான நிலையங்கள் அமைப்பது தொடர்பாகவும் மக்களவையில் திமுக கூட்டணி எம்பிக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அவை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். எனது தொகுதியிலே இருக்கிற உளுந்தூர்பேட்டை, அங்கே இரண்டாவது உலகப்போர் நேரத்தில் விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டு அது எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. அந்த விமான ஓடுபாதையை பயன்படுத்தி உடான் திட்டத்தின் கீழ் விமான நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அது பட்டியலிலே சேர்க்கப்பட்டதாக எனக்கு பதிலளிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. உளுந்தூர்பேட்டையை மையமாக கொண்டு ஒரு விமான நிலையத்தை நீங்கள் ஆரம்பித்தால் அது பக்கத்திலே இருக்கிற கடலூர், பெரம்பலூர், திருச்சி, அதுபோல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒரு சீட்டை புக் செய்து அந்த சீட்டை நான் கேன்சல் செய்தார் விமான நிறுவனம் எனக்கு வெறும் 20% பணத்தை திருப்பி தருகிறது. ஆனால் அதே விமான டிக்கெட்டை 3 மடங்கு உயர்த்தி அந்த விமான டிக்கெட்டை விற்கப்படுகிறது. அப்போ நிறுவனங்கள், பிரைவேட் நிறுவனங்கள் என்னிடமிருந்தும் பணம் சம்பாதிக்கிறது, அந்த டிக்கெட்டை விற்று அவர்களிடமிருந்து பணத்தை சம்பாதிக்கின்றது. இது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாகூர் தர்கா இருக்கிறது. அதேபோல கிறிஸ்தவ பெருமக்கள் நாடு முழுவதும் இருக்கிற வந்து வணங்குகிற வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கிறது. அதேபோல இந்து மக்கள் வழங்குகிற காரைக்கால் பக்கத்திலே திருநள்ளாறு இருக்கிறது. அதேபோல இந்து மத கோவில்கள் இருக்கிறது. மும்மதங்களும் உள்ளடக்கிய மிக சிறப்பான ஒரு தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. ஆகவே நாகப்பட்டினம் அல்லது திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே நாகப்பட்டினம் அல்லது திருவாரூருக்கு விமான நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.